கண்டிப்பாக செய்ய வேண்டியது. தம்பி வந்து கருத்து சொல்லியிருக்காரு. நான் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் பேர் எப்படி சொல்கிறேன், நான் இதை அரசியல் இது நீங்கள் அவருடைய அண்ணன் செங்கோட்டையன் அவர் எடுத்த முடிவு. அதிமுக என்ற ஒரு இயக்கத்திலிருந்து அவர் வெளியேறி இன்று சகோதரர் விஜயோட இயக்கத்தில் இணைகிறாரு. அவருடைய தனிப்பட்ட விருப்பம், உரிமை, நம்ம ஒன்று சொல்ல முடியும். அதனால பலம் நினைக்கிறீங்களா தாவேகளுக்கு? இல்லை பலம், அது பலமா பலவீனமாங்கிறது அது நீங்கள் அடுத்து தேர்தல் வருது, அது தாவேக்கு அந்த இயக்கம் பெறுகின்ற மக்களுடைய வாக்குகளாக இருக்கட்டும், வெற்றிகள், அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். அதிமுக பாஜக அதுவும் இந்த பாஜக வேலை தான் இருக்கு திருமணம் சொல்றாங்க. இல்லை, அதில் என்னன்னா நீங்கள் அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழகத்தில் இரண்டாம் பெரிய சக்தியாக வரணுங்கிறது பாஜகவுடைய ஆசை. அது இன்றல்ல நேற்றல்ல, தொடர்ந்து இன்றைக்கு அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவை பிளவுபடுத்தி, அது பிளவுபடுத்திட்டாங்க, ஏற்கனவே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் எடப்பாடி இன்னைக்கு அதிமுகவுடைய தலைவராக இருக்கிறாரு. இருந்தாலும் அதிமுக பலவீனப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு மாற்று சக்தியாக பாஜக வர வேண்டும் என்கிறது அந்த இயக்கத்தோடையது. அதனால இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் திமுக கூட்டணிங்க, நீங்கள் எப்படி தேர்தல் தனி சீட்டு உங்கள் சிந்தனைக்கு வரீங்களா, இல்லை உதவி செஞ்சுருக்கீங்களா, இல்லை எவ்வளோ சீட்டு கேட்க வாய்ப்பு? இல்லை, நீங்கள் சீட்டு பொறுத்த வரைக்கும் நான் முடிவெடுக்க முடியாது. இயக்க தலைமை, கூட்டணி தலைமை, மாண்பு முதலமைச்சர் தளபதியோட அவங்க பேசி முடிவெடுப்பாங்க. சின்னம் பொறுத்த இருக்கிறேன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு இயக்கத்தோடைய அடையாளம் அது, அதோடைய கொடியும் சின்னம் தான். அதன் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இயக்கத்தோடைய விருப்பம் என்னென்னா எங்கள் சின்னத்தில் நிற்கணுங்கிறது. அதுவே கூட்டணி தலைமை கூட நம்ம எங்கள் இயக்க தலைவர் பேசுவாங்க, சுமூகமான ஒரு முடிவு கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம்.